திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதார் கார்டு திருத்தம் செய்ய வந்த பொதுமக்கள் இருக்கைகள் இல்லாமல் தரையில் அமரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அமுதஜீவன் வழங்க கேட்கலாம். அமுதஜீவன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அது சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்த குழந்தை முதல் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆதார் கார்டு திருத்தத்துக்காக தினந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கு ஆதார் கார்டு திருத்தம் செய்ய வரும்போது பொதுமக்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. மேலும் அவர்களின் அமரும்போது பொதுமக்கள் இருக்கை இல்லாமல் காரணத்தால் முதியவர் முதல் சிறியவர் பெரியவர் என அனைவரும் கீழே அமர்ந்து அப்போது மாற்றுத்திறனாளி ஒருவர் தரையில் அமர முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெகு நேரமாக நின்று கொண்டிருக்கும் இல்லாமல் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் அங்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் முகசுளிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதார் கார்டு திருத்தம் செய்ய வந்த பொதுமக்கள் இருக்கைகள் இல்லாமல் தரையில் அமரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அமுதஜீவன் வழங்க கேட்கலாம். அமுதஜீவன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அது சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்த குழந்தை முதல் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆதார் கார்டு திருத்தத்துக்காக தினந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கு ஆதார் கார்டு திருத்தம் செய்ய வரும்போது பொதுமக்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. மேலும் அவர்களின் அமரும்போது பொதுமக்கள் இருக்கை இல்லாமல் காரணத்தால் முதியவர் முதல் சிறியவர் பெரியவர் என அனைவரும் கீழே அமர்ந்து அப்போது மாற்றுத்திறனாளி ஒருவர் தரையில் அமர முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெகு நேரமாக நின்று கொண்டிருக்கும் இல்லாமல் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் அங்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் முகசுளிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.